வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் லெவல் மெஷர்மெண்ட் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது எதுக்குன்னா, நம்ம பெரிய தொட்டி இருக்குது, இண்டஸ்ட்ரியில் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது லெவல் பார்க்கணும், எக்ஸாக்டாக எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 லிட்டர் தண்ணி பக்கெட்டில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். கால்குலேட் பண்ணி 20 லிட்டர்னு வச்சுருக்கோம். இப்போ நம்ம தண்ணியை வந்து குறைக்கிறோம் மக்கில் எடுத்து. இப்போ குறைக்கிறப்ப அங்கே தண்ணி குறையிறத பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு மக்கும் கிட்டத்தட்ட 1 லிட்டர் பக்கமாக இருக்கும். ஸோ அப்படியே குறையிறத நீங்களும் பார்க்கலாம். 16, 17 அப்படி ஒரு இப்போ நம்ம இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 10 லிட்டர்ஸ் குறைக்க போகிறோம். அந்த குடத்தில் இந்த பக்கெட்லேருந்து குடத்தில் வந்து 10 லிட்டர்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து அப்போ 10ன்னு மாறும். அதை வந்து பார்க்கலாம். ஸோ 12 வந்துடுச்சு. இப்போ 11.8, 11.4. ஸோ அடுத்தது 10 வந்துடுச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இந்த குடமும் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ 10.8 லிட்டர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ தான் 10.3 அந்த ரேஞ்ச் வந்திருக்கு ஃபைனலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 200 to 300 ml டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 10 லிட்டர்ஸ் வந்து இந்த பக்கெட்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்பிளேலேயே பார்க்க முடியும் 10 லிட்டர்ஸ் குறைஞ்சிருக்கிறத. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, திரும்ப பக்கெட்டில் இது குடத்துலேருந்து எடுத்து திரும்ப பக்கெட்டில் ரீஃபில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து நமக்கு சேமிக்க 20 லிட்டர்ஸ் வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 200 to 300 ml டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேக்கெட் நம்ம ரீஃபில் பண்ணுறோம். ஸோ ரீஃபில் பண்ணும்போது லைட்டாக கீழே கொட்டிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 19.8. ஸோ கிட்டத்தட்ட 20 பக்கமாக வந்துடுச்சு. ஸோ இப்போ சேம் அதே தான், ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 200 ml அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அகைன் 20 லிட்டர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தடவை தான் நமக்கு இப்படி தான் பண்ணணும் சிஸ்டம். உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுப்போம்.